நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக பேசுகிற டெய்லி யூஸிங் சென்டென்சஸை எந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் யூ வாண்ட். வாட் யூ அப்படின்னா என்ன, உனக்கு வாண்ட் அப்படின்னா வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்வோம். இங்கே என்ன நடந்தது, அதாவது நம்ம ஸ்லாங்கை சொல்லணும் அப்படின்னா இங்கே என்ன ஆச்சு, இங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி கேட்கலாம், நடந்தது அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் ஃபார்ம். இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது வாட்ஸ் ஹேப்பன்ட் ஹியர். வாட்ஸ் ஹேப்பன் ஹியர். ஹேப்பன்ட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ ஹேப்பன்ட் ஹியர் அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது தான். அடுத்த சென்டென்ஸ், நீ என்ன விளையாட விரும்புகிற, அதாவது நீ என்ன விளையாடணும், நீ என்ன விளையாட ஆசைப்படுற அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம நார்மலாக பேசும்போது இப்படி தான் பேசுவோம். நீ என்ன விளையாடணும்னு ஆசைப்படுற, உனக்கு என்ன விளையாடணும்னு தோணுது அப்படின்னு கேட்குறது. வாட் டு யூ லைக் டு ப்ளே. வாட் டு யூ லைக் டு ப்ளே அப்படின்னா உனக்கு என்ன விளையாடணும்னு தோணுது, உனக்கு என்ன விளையாடணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்கிறது தான் வாட் டு யூ லைக் டு ப்ளே அப்படின்னு சொல்கிறது. வாட் டு யூ லைக் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும், விளையாட அப்படிங்கிறத டு ப்ளே. வாட் டு யூ லைக் டு ப்ளே. இப்போது மணி என்ன, இப்போ என்ன மணி ஆச்சு, இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை எப்படி கேட்கலாம், வாட்ஸ் டைம் நவ். வாட்ஸ் டைம் நவ் அப்படின்னா இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்குறது தான் வாட்ஸ் டைம் நவ் அப்படின்னு கேட்போம். அடுத்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு விஷயம் பார்க்காம இருந்திருப்போம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க அதை பார்த்துருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட நீ ஏதாவது பார்த்தியா, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ ஏதாவது பார்த்தியா, இங்கே ஏதாச்சும் நடந்துச்சா, நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ see anything. டிட் யூ see anything அப்படின்னா நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். இது நீ ஏதாவது இங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ see anything here அப்படின்னு கேட்கலாம். இதே நீ ஏதாவது அங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ ஏதாவது அங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்குறத டிட் யூ see anything there அப்படின்னு கேட்கலாம். இங்கே அப்படிங்கிறத ஹியர்னு கேட்கலாம், தேர் அப்படிங்கிறது அங்கன்னு மீனிங். அடுத்த சென்டென்ஸ், நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒருத்தர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீ சொன்னது ரொம்ப சரி, நீ சொன்னது ரொம்ப கரெக்டு, அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இல்லை ஒருத்தருக்கு அந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட போய் அதை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நாம் பிஸ்னஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதோ பண்ணும்போதோ நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். அப்போ அவங்கக்கிட்ட நீ சொன்னது ரொம்ப சரி அப்படின்னு சொல்கிறத அப்சல்யூட்லி ரைட் யூ செட். அப்சல்யூட்லி ரைட் யூ செட் அப்படின்னா அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படிங்கிறத ரைட் அந்த மாதிரி சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பிளேஸில் இருக்கும்போது கால் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை மறைச்சிருப்போம். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் நோ மேட்டர் வேர். நோ மேட்டர் வேர் அப்படின்னா நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறது. நான் இன்னும் முடிக்கலை, ஹோம் ஒர்க்கை பற்றி பேசும்போது யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். இல்லை நான் இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் டன். ஐ எம் நாட் டன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் டன் அப்படின்னா நான் இன்னும் முடிக்கலை அப்படிங்கிற மீனிங். நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் வேணும் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.